2009 நான் சற்று விலகி ஈழத்தமிழர் பிரச்சனையை ஒட்டி அதிமுக அணியில் இருந்த தலைவர்களோடு சேர்ந்து முத்துக்குமார் சாவுக்கு பிறகு பல்வேறு போராட்டக் களங்களில் ஈடுபட்டு வெகு தூரம் போய்விட்டதை போன்ற ஒரு நிலை இருந்தது. அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், திருமாவளவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா, அவர் வெளியேற்றப்பட்டார் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் விவாதங்கள் நடந்தது. அந்த நேரத்தில் கலைஞர் சொன்னார், முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்றக் கழகமும் வெறும் தேர்தலுக்காக உறவை கொண்டிருக்கவில்லை, நாங்கள் கொள்கை அடிப்படையில் கூட்டணியை வைத்திருக்கிறோம். நாங்கள் பேசுகிற திமுக பேசுகிற சமூக நீதியை விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறது. திமுக உள்வாங்கி இருக்கிற பொது உடைமை அரசியலை விடுதலை சிறுத்தைகளும் உள்வாங்கி இருக்கிறது. என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த பெரும் பேராக அதை நான் கருதினேன். ஏனென்றால் எந்த கூட்டணி கட்சிக்கும் இப்படி ஒரு சான்றிதழை முத்தமிழறிஞர் கலைஞர் வழங்கவில்லை. இது கொள்கை கூட்டணி. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அதே கொள்கை வாரிசு, குடும்ப வாரிசு என்று நான் சொல்ல மாட்டேன். தளபதி அவர்களை கலைஞரின் கொள்கை வாரிசு. அதனால்தான் அடிக்கடி அவர் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான கூட்டணி கொள்கை கூட்டணி என்று பதிவு செய்கிறார். அவரோடு இணைந்து நாங்கள் பயணப்படுகிறோம். கலைஞர் பேசிய அதே அரசியலை இன்றைக்கு தளபதி அவர்கள் பேசுகிறார். நீர்த்து போக விடாமல் அதை கட்டி காப்பாற்றுகிறார். மேலோட்டமாக ஆட்சி நிர்வாகத்தில் வருகிற பிரச்சனைகளை விமர்சிக்கலாம். மிக ஆழமாக கருத்தியல் அடிப்படையில் சனாதன சக்திகளை எதிர்க்கிற வல்லமை இந்தியாவிலேயே நீங்கள் எல்லா கட்சிகளையும் வரிசைப்படுத்தி பார்த்தால் தெரியும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திடம்தான், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திடம்தான் இருக்கிறது. அவர்கள் அச்சப்படுவதே திமுகவிடம்தான். அண்ணாவோடு முடிந்துவிடும் என்று கருதினோம், பெரியார் அரசியல். கலைஞரோடு முடிந்துவிடும் என்று கருதினோம், பெரியார் அரசியல். அது அதே வரிசையில் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களும் அதை கட்டி காப்பாற்றி வருகிறார். எப்படியாவது இதை பலவீனப்படுத்த வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்று பலரும் முயற்சிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அதற்கு இடம் தராது என்பதைத்தான் நான் மறுபடியும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது திமுகவை காப்பாற்றுவதற்காக அல்ல, திமுக உள்வாங்கி இருக்கிற திராவிட அரசியல் என்கிற சமூக நீதி அரசியலை பாதுகாப்பதற்காக, சனாதன எதிர்ப்பு அரசியலை பாதுகாப்பதற்காக. சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் நடத்துகிற இந்த போராட்ட கனலை பாதுகாப்பதற்காக. அந்த நெருப்பு கனன்று கொண்டே இருக்க வேண்டும். தளபதி எடுத்த முயற்சி தான் இந்தியா பிளாக் உருவானது. அதை யாரும் மறுக்க முடியாது. தளபதி அவர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து மம்தா பானர்ஜி அவர்களை போய் சந்தித்தார், அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்தார், அகிலேஷ் யாதவை சந்தித்தார், தேஜஸ்வி யாதவை சந்தித்தார். ராகுல் காந்தியை தொடர்ந்து 2019 இருந்து வெளிப்படையாக ஆதரித்து அவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று சொன்னார். அவரை பிரதமர் என்று சொல்லுவதற்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களே தயங்கிய போது ராகுல் தான் பிரதமர் என்று சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஏற்பிசைவை ஏற்படுத்தியவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதன் பிறகுதான் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு இந்தியா பிளாக் உருவானது. அது எத்தகைய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், வலுவான எதிர்க்கட்சிகளாக இன்றைக்கு போய் நாம் நாடாளுமன்றத்தில் லோக்சபாவிலே அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு வலுவான எதிர்க்கட்சிகள் 50 எம்பிக்களை கொண்டிருந்த காங்கிரஸ் இன்றைக்கு 100 எம்பிக்களோடு போய் அமர்ந்திருக்கிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இப்போது அவர்களால் நடந்து கொள்ள முடியவில்லை. எதிர்க்கட்சிகளை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு சட்டங்களை இப்போது அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை.
வக்ஃப் வாரி சட்ட மசோதா வந்தபோது எதிர்க்கட்சிகள் அனைவரும் எழுந்து நின்று குரல் கொடுத்தோம். இன்றைக்கு ஜேபிசிக்குத்தான் அவர்களால் அனுப்ப முடிந்தது, ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அதை நிறைவேற்ற முடியவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றால் அதிலே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. நாம் வெவ்வேறு இயக்கங்களாக இருக்கலாம், வெவ்வேறு பெயர்களில் நாம் செயல்படலாம். அந்த அடிப்படையில் நமக்கு இடையில் சில முரண்கள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படை கோட்பாடு என்பது மிக முக்கியமானது. அதை முதன்மைப்படுத்த வேண்டும். அதிகாரம் வரும் போகும், தேர்தல் வரும் போகும். ஆனால் இந்த சமூக நீதி அரசியலின் பகை சக்திகளை வலிமை பெற விடாமல் தடுக்க வேண்டியது மிக முக்கியமானது. அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது மிக முக்கியமானது. அந்த பார்வை, தொலைநோக்கு பார்வை, நுண்ணிய பார்வை, கோட்பாட்டு பார்வை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே இருக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகவே அண்ணன் அவர்களின் வாழ்க்கை என்பது 50 ஆண்டு காலம் அவர் நடத்திய இந்த போராட்டங்களின் ஊடாக அவர் சந்தித்த வாழ்க்கை என்பது மிகவும் கடினமானது, கனமானது. கலைஞர் சந்தித்த நெருக்கடிகளை விட இப்போது அவர் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் தாக்குப்பிடித்து நிற்பார். அதனால்தான் நம்முடைய கொள்கை பகைவர்கள் சொன்னார்கள், ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் என்று சொல்லக்கூடிய நிலை. கலைஞரை விட ஸ்டாலின் ஆபத்தானவர் என்று சொல்லுகிறார்கள் என்றால் எதிரிகள் எந்த அளவுக்கு அச்சப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்களை அச்சுறுத்துகிற வலிமையை தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க. இந்த கட்சி சிதறும் என்றார்கள், அதை கட்டி காப்பாற்றினார். இவரால் அவரை போல் பேச தெரியாது, அவரை போல் எழுத தெரியாது, அவரை போல் ஒரு கரிஷ்மா கிடையாது, எனவே இவரால் ஆட்சிக்கு வர முடியாது என்று எண்ணினார்கள். அண்ணா சாதிக்காததை, கலைஞர் சாதிக்காததை இன்றைக்கு தளபதி சாதித்திருக்கிறார். 19 முழு வெற்றி, 2021 முழு வெற்றி, 2024 தொடர் வெற்றி. இந்த வெற்றியை இதுவரையில் திமுக சந்தித்ததில்லை, தளபதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இதெல்லாம் சாதாரணமாக ஃப்ளூக்கில் வர்றது கிடையாது. இது ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வர்றது கிடையாது. அதுக்கான பர்சனாலிட்டி, லீடர்ஷிப், அதுக்கான ஒரு ஆளுமை என்பது இல்லாமல் முடியாது. இந்தியாவிலேயே ஒரு கூட்டணி உருவாகி தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீடிப்பதும் பல தேர்தல்களை சந்திப்பதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிகழ்கிறது, வேறு எங்கும் நிகழவில்லை. அதற்கும் லீடர்ஷிப் என்பதுதான் முக்கியமானது. அந்த தலைமைத்துவம் என்பதுதான் முக்கியமானது. இல்லைன்னா அந்த கூட்டணியில் இவ்வளவு கட்சிகள் கட்டுக்கோப்பாக இருக்க முடியாது. என்ன பைண்டிங் இருக்கு? வேற என்ன பைண்டிங்? திமுகவோடு கட்டாயம் இருந்தாக வேண்டும் என்கிற ஒரு தேவை கம்யூனிஸ்டுகளுக்கோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்லது காங்கிரசுக்கோ ஒன்றும் கிடையாது. ஆனாலும் இருக்கிறோம். அதற்கு காரணம் அண்ணனின் தலைமைதான், அவருடைய ஆளுமைதான். எனவே நம்முடைய எதிரிகள் சொல்லுவதைப் போல கலைஞரை விட அப்படி ஒப்பிடக்கூடாது. ஆனால் எதிரிகள் ஒப்பீடு செய்கிறார்கள். அப்படி மதிப்பீடு செய்யக்கூடாது. ஆனால் எதிரிகள் அப்படி மதிப்பீடு செய்கிறார்கள். அதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். கலைஞரை விட மிகவும் கொள்கை பகைவர்களுக்கு ஆபத்தான ஒரு ஆளுமையாக, பேராளுமையாக அண்ணன் தளபதி விளங்குகிறார். அவருடைய வரலாற்றை எழுதிய இன்பா அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்னும் அவர் பல நூல்களை எழுத வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.